ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சீஸ் பன்னு தான் செய்ய போறேன். இந்த சிக்கன் சீஸ் பன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா க்ரீமியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம், டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸோ இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நம்ம வந்து டின்னராகவும் சாப்பிட்லாம். ஸோ பிரெட் வந்து ஹோம்மேட் பிரெட் எல்லாம் கிடையாது, பாவ் பாஜிக்கெல்லாம் வாங்குவோம்ல அந்த பிரெட் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் சீஸ் பிரெட் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட நான் தயிர் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், சிக்கன் தந்தூரி மசாலா தான் சேர்க்க போறேன். ஸோ இது சேர்க்கும் போது நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுல 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெப்பரிக்கா பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி, அதே ஸ்பூனால லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னாக்கா நார்மல் ஆயிலே நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 ஹவர் நான் அப்படியே எடுத்து வைக்க போறேன். நம்ம எப்போதுமே சிக்கன் மசாலா போட்டு எடுத்து வைக்கும் போது அது கொஞ்ச நேரம் நம்ம வச்சதுக்கு அப்புறம் செஞ்சாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ அது 1 ஹவர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன், இதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதுல எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இதை வந்து அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணாலே சூப்பரா வந்து நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், அதையும் வந்து நீட்டு ஷேப்லயே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம சார்கோல் வைக்க போறோம். சார்கோல் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே சிக்கனை பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்லயும் வச்சு சாப்பிடலாம், சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சார்கோல் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சார்கோல் வச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை தனியா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். 1 கப் மைனஸ், 1/2 கப் கெச்சப், 2 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் தான் சேர்க்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணாக்கா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பால், கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் சீஸ் பன் செய்யறதுக்கு நம்ம கேக்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம வாங்கி வச்ச அந்த பன்னை வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த பாவ் பாஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த பன்னு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இது போல 2ஆ கட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு நான் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக நல்லா சீஸ் போட்டிருக்கேன் நிறையவே. எங்களுக்கு வந்து சீஸ் போடாத செய்யற ஒரு சைடு. ஸோ சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சிக்கன் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கும் மேலேயும் வந்து சீஸ் போட்டுக்கோங்க, அப்படிதான் ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருக்கும். நல்லா சீஸியா சாப்பிட்றதுக்கு ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே சீஸ் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பிரெட், இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து பட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா கார்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தழையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது போல மேலே வந்து நம்ம தடவி விட்டுட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நம்ம வால்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சீஸ் பிரெட் ரெடி ஆயிடும். உள்ளெல்லாம் நல்லா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன். பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்கா இருக்குல்ல. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக் பிரெட்டோட உள்ள வந்து நல்லா அந்த சிக்கன் சீஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும்னே சொல்லலாம். இன்ஷால்லா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட அவன் இருக்கணும்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் இது எல்லாமே செஞ்சுட்டு நம்ம தோசைக்கல்ல அப்படியே வச்சு நம்ம வந்து சூடு காட்டி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.